அன்பு உடன்பிறப்புகளே, தேனி மாவட்டத்துல கழக வளர்த்த குடும்பம் 5 முறை சட்டமன்ற தேர்தல்கள் வெற்றி பெற்றிருக்கிற வெற்றி வேட்பாளர் கம்பம் மக்களின் பேராதரவு பெற்ற தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணனை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். மோடி அவர்கள் மதவாத அரசியலை கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. மத சார்பின் அரசியலை தலைவர் தளபதி அவர்கள் கையில எடுத்திருக்காரு. எங்க போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழக முதல்வர் நம்ம தளபதியை பற்றியும் அவர் அவதூறா பேசுறதும் நம்மள கீழ் நோக்கி அவர் பேசுறதுமா வச்சுட்டு இருக்காரு. இப்ப கூட அசாம்ல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம மாநிலம் ரொம்ப முன்னேறிடுச்சு. நம்ம மாநிலம் அதிகமா முன்னேற காரணம் மாநிலங்கள் சரியா முன்னேறல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு அதை பத்தி உங்களோட. இந்தியா என்பது ஒரு சப்கான்டினென்ட். இந்தியா ஒரு நாடு. இந்தியா நாடுன்னு தான் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் இது இருக்கணும். இது அமைப்பிலே பயோடைவர்சிட்டி தான். வேற்றுமையில் ஒற்றுமை. பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வேறுபட்டு அந்த வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே செக்குலர் கவர்மெண்ட் தான், மதசார்பின்மை அரசு தான் அங்க இந்திய வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இவர் மோடியுடைய நோக்கம் என்ன என்றால் RSS பிரதான கொள்கையாக அதுல முதல் கொள்கை பாபர் மசூதியை அடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டிட்டார். காஷ்மீரர் 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கிட்டார். பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்ப மதசார்பின்மை அவரு கடைபிடிக்கிறன்னு அர்த்தம். பொது சிவில் சட்டம் என்பது என்ன? இப்ப குற்றவியல் எல்லாருமே ஏற்றுக்கொண்டது. அது 2வது கிரிமினல்ஸ் அது எல்லாம் ஒரே வித சட்டம் தான். ஆனால் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் தனிநபர் சட்டம் 1937 கொண்டு வந்தாங்க. அது என்ன சொல்றதுன்னா திருமண மறுப்பு, சொத்து தத்தெடுத்தல், வக்போர்டு சொத்துக்களை பராமரித்தல், இதுக்கு ஒரு தனி சட்டம் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த தனி சட்டம் என்பது அந்த மதத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்காக, கலாச்சாரத்தை பேணுவதற்காக அந்த காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் காலத்தையே பெரிய வாத பொருளாகி தனிநபர் சட்டம் கொண்டு வராட்டி அது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபட்டு போயிடும், இந்தியாவுடைய ஒற்றுமை சீர்குலையும் என்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை இப்ப அறவே நிராகரிக்கப்பட்டால் எதிர்காலத்துல பழங்குடி மக்கள் மற்றும் அந்த ஆயுத திராவிட மக்கள் பயன்படுகின்ற உரிமைகளும் பறிக்கப்படும், படிப்படியாக பறிக்கப்படும். நோக்கமே அதுதான். அவர் இந்துத்துவ ஓட்டுகளை வாங்குவதற்காக அவர் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருந்தது இருக்கிறார். அதனால நம்ம தலைவரை பொறுத்தளவு, கலைஞரை பொறுத்தளவு, அண்ணாவை பொறுத்தளவு, பெரியாரை பொறுத்தளவு, தலைவர் தளபதியை பொறுத்தளவு ஒரு மதசார்பற்ற ஒரு அரசு, ஒரு சமத்துவம் கொண்ட அரசு, சகோதரத்துவம் நிலைத்த அரசு, அனைவருக்குமாக அரசு, இதுதான் நம்முடைய தலைவர் மூல கொள்கையா வச்சு இதைத்தான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் கட்சின்னு சொன்னார். அதோட நிறுத்திக்கல. ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சியா மட்டும் இருந்தா நாட்டு மக்களை முன்னேற்ற முடியாது, ஒரு பாதுகாப்பு தான். மதசார்பற்ற ஆட்சி நடத்துவதோடு அவர் சமூக நீதி கொள்கையில உறுதியா இருக்காரு. சமூக நீதி கொள்கையில் உறுதியா இருக்கிறார். அந்த இடஒதுக்கீடு கொள்கையில 2வது காம்ப்ரமைஸ் எதுவும் ஆய்வுற்றது கிடையாது. சமூக நீதி கொள்கை, பெண்கள் முன்னேற்றம், சமத்துவம், இந்த 3லும் அவர் உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் இந்த தேர்தல் நமக்கு சாதகமாக இருந்தது. அசாம் மாநிலம் வளராத காரணம் இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் அதிகமா வளர்ச்சி அடையுது அப்படின்ற மாதிரி அவர் பரப்புரை சொல்றாரு. இந்த மாதிரியான மாநிலங்கள் நான் உங்களுடைய அசாம் மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை, குஜராத் மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை, வட மாநிலங்கள் வளர்ச்சி அடையவில்லை, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததற்கு முக்கிய காரணங்கள் 3. 1 கல்வி. இவர் புதிய கல்வி கொள்கை திட்டத்துல
உயர்கல்விக்கு சென்றிருந்தவர்கள் 23% 53% உயர்த்துவதற்காகத்தான் அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வரப்படுகின்றது சொன்னார்கள். அந்த திட்டம் அது அமல்படுத்தப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு இனிமேல் அப்படி கொண்டு வர போறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்பொழுது 54% உயர்கல்வியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. அப்ப கல்வியில வளம் பெற்றிருக்கு. ஒரு நாடு கல்வியில வளர்ச்சி அடைகின்ற பொழுதுதான் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு கல்விதான் அடித்தளம் அடிவோம். அதுதான் மூல கல்வி. கல்வி இல்லாமல் எதுவுமே கிடையாது. கல்வியை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இடஒதுக்கீடு கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முறையான இட ஒதுக்கீடு செய்வதன் மூலமாக அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் வெளிப்படுகிறார்கள். அதற்கு நாட்டிற்கு ஆட்டக்கூடிய அந்த துறை சார்பாக கிடைக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளும் முறையாக போய் செய்ய வேண்டும். 3 ஆரோக்கியம் குறித்து ஆரோக்கியத்துல கண்ணு கருத்துமா இருக்காங்க. ஆரோக்கிய விஷயத்துல கண்ணு கருத்துமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 17,038 மருத்துவமனை இருக்கின்றது. 6,200 இளங்கலை மருத்துவ படிப்பு இருக்கிறது. 1,700 முதுகலை பட்டப்படிப்பு இருக்கிறது. மருத்துவர்கள் படிக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கின்றது. 194 சிறப்பு மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்குண்டான கட்டமைப்பு இருக்கின்றது. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கையில 12% இந்திய தமிழ்நாட்டில் இருந்தா நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா நீட்டிக்கிறது காரணம் என்னன்னா பிற மாநிலங்களில் மருத்துவ கட்டமைப்பு மருத்துவர்களுடைய கட்டமைப்பு குறைவு. இளங்கலை மாணவர்கள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைவு. சில மாநிலங்களில் அந்த எண்ணிக்கை அந்த மருத்துவ மனையே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் நம்ம இப்போ 5 மடங்கு அதிகமான பரப்பளவு. அதே நேரத்தில் பெரிய மாநிலம் தமிழ்நாடு சென்றால் உத்தரப்பிரதேசம். அங்க இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்கள் 3000 பேர் தான். இங்க எத்தனை பேர்? 6000 பேர். நீட்டு கொண்டு வருவதற்கு காரணமே தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் கபலீகரம் செய்வதற்கும் அந்த வரலாற்று மாணவர்கள் அதிகமாக நீட்டில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டில் அவர்கள் உள்ளே நுழைந்து மருத்துவர்களாக தான் காரணம். இது ஏன் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு எழுத முடியலன்னு சொல்றது காரணம் 3 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் அங்க என்ன செய்யறாங்கன்னா ஆள் மாறாட்டம் பகிரங்கமா நடக்குது. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றாங்க. 3வது வழிக்கான எழுதி சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பாஸ் மார்க் அங்க கிடைக்குது. இங்க கண்ணியமா கௌரவமா ஸ்ட்ரிக்டா பரீட்சை விடுறாங்க. இதனால நீட் மூலமாக என்ன ஆகுது? கார்பரேட் வளருது. பயிற்சி நிலையங்கள் அதிகமா வளருது. யாருக்கு லாபம்? பயிற்சியாளருக்கு லாபம், பயிற்சி மையத்துக்கு லாபம், மாணவர்களுக்கு லாபம், தமிழர்களுக்கு நஷ்டம். இதுதான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு தந்து கொண்டிருக்கின்ற கல்வி, இடஒதுக்கீடு, ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு. இப்ப 4 முதல்வர் திட்டம். 4 முதல்வர் திட்டத்தின் மூலமாக அவரவர்களுடைய ஆற்றலை அறிந்து அந்த ஆற்றலுக்கு ஏற்ப தொழில் பயிற்சி தரப்படுகிறது. தேவையான பயிற்சி விளையாட்டு போட்டி அந்த துறை சார்ந்த பயிற்சி, தகவல் தொழில்நுட்பம் அது சார்ந்த பயிற்சி. ஐஏஎஸ் ஐஏஎஸ் தேர்வுபட்டிருக்காங்க. ஒரு வீல் சுற்ற மகள் ஒரு அப்பாவுடைய பொண்ணு கூட தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆக ஒரு முன்னேற்றத்திற்கு காரணமான எது என்று கண்டுபிடித்து கல்வியை மக்களுக்கு முறையாக வழங்கியிருந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். அது தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக தலைவர் கலைஞர் அரசு செய்யுங்கள். சனாதனத்துக்கு ஆன்மீகம் வித்தியாசம். ஆன்மீகம் என்பது வேற ஒண்ணு இல்லைங்க. அனாமீகம் என்னன்னா எவரவர் யார் அவர் செய்யக்கூடிய கடமைகளில் முழுமையாக மனதை செலுத்தி மன ஓர்மைப்பட்டு செய்கின்றார்களோ அதற்கு பெயர் ஆன்மீகம். Concentration is essential part of knowledge. சனாதனங்கிறது வர்க்க பிரிப்புங்க. சனாதனம் என்பது சூத்திரர்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது, வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். 3வது வகுப்புல தேர்வு, 8வது வகுப்புல தேர்வு, 5வது வகுப்புல தேர்வு, அங்க 12வது வகுப்புல தேர்வு,
இத்தனை தேர்தல் வைக்கின்ற பொழுது நாம் சூத்திரம் என்று கருதப்படுகின்ற நாங்கள் 4 தேர்வு அரசு தேர்தல் தேசிய முகமை தேர்வு எழுதுகின்ற பொழுது வடிகட்டி அவன் பரீட்சையில தோல்வியாகி எங்க போவான்? திருப்பி பழைய 100 வருஷத்துக்கு முந்தி ஆடு மாடு மேய்ச்சவங்கள அந்த நிலையை தள்ளி விடத்தான் கொண்டு போறாங்க. 5வது வகுப்பு வரைக்கும் மதிய உணவு திட்டம் சொல்றாங்க. இதுதாங்க சனாதனம். இதுதான் சனாதனம். அந்த மும்மொழி கல்வி கொள்கை திட்டம் அண்ணாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. அரசியல் சட்டத்தை பார்க்கிறார் 2 கோடி கொடுத்து சொன்னாரு. இப்ப 3ஆம் மொழி எந்த மொழி? 28,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு இந்த 9 ஆண்டுகள் எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுமா? 1400 கோடி ரூபாய் அவங்க வளர்ச்சி கொடுத்துருக்காரு. சமஸ்கிருதம் சமஸ்கிருதம். ஆனா தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்த தலைவர் கலைஞர் இன்றைக்கு உலகளாவிய மொழி தமிழ் மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று பெயர் எடுத்த அந்த தமிழுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? கேவலம் 70 கோடி கொடுத்துருக்காங்க. அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். அப்படி இருக்கிறார் இல்லையே. இந்தியும் அந்த சமஸ்கிருதத்தை மட்டும் இயற்கைப்படுத்திக் கொண்டு மற்ற மொழிகள் எல்லாம் அடிமை மொழிகள். Official language of the union shall be Hindi, Devanagari script. இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தி தான் சொல்றாங்க. அவர் இன்னும் அந்த சட்டத்தை எடுக்கல, இன்னும் அந்த பிரிவு எடுக்கல. அந்த பிரிவு இருக்கிறவருக்கு எப்படி தமிழ் வரும்? தமிழ் வரணும் இல்லையா? அத தமிழுக்கு அவர் கேடு விளைவிக்கின்றார். ஆனா செல்கின்றவர் தமிழை பற்றி புகழ்ந்து பேசுகிறார், உறக்க பேசுகிறார், 2 குரலை படித்து ஒப்பித்து பேசுகிறார். ஆனா தமிழுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த வரி வருவாய், ஜவுளி உற்பத்தி, தோல் உற்பத்தி, இப்படி எல்லாரையும் முதன்மையா இந்தியா ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு மிகையாக இருந்தாலும் அவங்க நமக்கு திருப்பி தர பிரச்சனை தெரியுமா? 1.61% தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பாரபட்சம்! பிஜேபி அல்லாத ஆட்சியின் மீது களங்கப்படுத்துவது, வன்மம் ஏற்படுத்துவது, பிரித்தாடுவது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, ஆட்சியை நீக்குவது, இதுதான் மோடியின் ஸ்டைல். உங்களோட வரலாறு பத்தி 33 வயசுலயே நீங்க நேரடி தேர்தல் அரசியல் வந்துட்டீங்க. திராவிட சித்தாந்தம் எப்படி உங்களுக்குள்ள வந்தது? உங்க குடும்பத்துல இருந்து எப்படி உங்களுக்கு பாஸ் ஆச்சு? உங்க குடும்பத்துல யார் யார் இருந்தா அதை பத்தி. நடராஜன் பச்சைப்பன் கல்லூரியில் MA படிக்கின்ற காலத்தில் கலைஞரோடு சந்திக்கின்ற நட்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவானது. அந்த காலகட்டத்தில் அந்த துரைமுன் அவர்களும் படித்துக் கொண்டிருந்த காலம். அதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருடைய உரை, பேச்சு, எழுத்து என்பதெல்லாம் நடராஜன் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிட்டு லைட் போய்விட்டது. அவர் படித்த பச்சைப்பன் கல்லூரியில் என்னையும் படிக்க வேண்டும் என்று அங்கே படிக்க வைத்தார். அப்பொழுது அண்ணா முதல்வரான பிறகு அவர் வெற்றி பெற்ற தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி கிடைத்தது ஆனால் முரசொலி மாறன் இந்த தொகுதியின் இப்ப பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் அங்க போய் அவருக்கு வேலை செய்யும். அப்புறம் நானில் முரசொலி மாறன் வெற்றி வருவது அது ஒரு ஈடுபாடு. அந்த கல்லூரி பெரும்பான்மையான தலைவருடைய பேச்சை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுல ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு உறுப்பினராக சேர்ந்து கொண்டேன். அண்ணன் அந்த நெருக்கடியான நேரத்துல இந்த நேரத்தில் நம்ம திமுகவுக்கு உறுதுணையா இருக்கணுங்கிறதுக்காக மனு கட்டினாரு. தலைவர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றது. 400 வாக்குகள் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிய வாய்ப்பு எழுந்தார். அதே தலைவர் 80 நாடாளுமன்றத்தில் கொடுத்தாரு. 77 இந்த தொகுதி 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றாலும் அதை கடந்து நடராஜன் 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில வெற்றி பெற்றது ஒரு பெரிய மிக வரலாறு. நல்ல நடராஜனாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை தரக்கூடிய நடராஜனாக தலைவருக்கு நல்ல தம்பியாக செயல்பட்டவர்களுக்கு இருதய நோயால் பாதிக்கப்பட்டு 82 இறந்தாரு. தன் குடும்பத்திலிருந்தே ஒருவர் நிறுத்த வேண்டும் என்பது தலைவருடைய ஒரு விருப்பம். அவர் என்னை வேட்பாளராக நிறுத்தினாரு. அதுல வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் பிரகாசமாக இருந்தது. அது தொகுதிக்குள்ள அவராலே
நம்ப முடியாது. எம்ஜிஆர் நமக்குன்னு ஒரு இமேஜுக்கு மேல ஒரு பெரிய இமேஜா சத்யா கட்சியும் நல்லாருடைய சேவை இருக்கேன்னு சொல்லி ஒரு பயந்தாரு. பயந்துதான் அவர் தேர்தல் விதிமுறைக்கு மாறாக 3 திட்டங்களை வழங்கினார். ஆழ்துளை கிணறு வழங்கும் திட்டம், இலவச வேலை தேசிய சேவை வழங்கும் திட்டம், சத்துணவு திட்டம் வழங்கிட்டு ஆன்மீக சிந்தனையாளர்களை தன் பக்கம் இருப்பதற்காக வெற்றி பெற்றால் மூகாம்பிகை அங்க கட்சி கொடுக்குறேன்னு சொல்லி அதை சொல்லி அதுபடி வெற்றி பெற்று அப்படி வேட்பாளரை கொடுத்து அப்ப ஆன்மீகத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அதான் அர்த்தம், அதான் சிந்தனை. வெற்றி பெறுவதற்காக ஒரு அந்த மாதிரி முடிவு எடுத்தாரு. தலைவர் நன்றி அறிவிப்புக்கும் வந்தார். இன்னொரு செப்டம்பர் 12ஆம் தேதி கம்பத்துல பெருகுளத்துல சேடப்பட்ட நன்றி அறிவிப்புக்கும் வந்தார். வரும்பொழுது நீ பேச சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி தோல்வி அடையவில்லை, அதிமுக வெற்றி பெறவில்லை, புத்தூருக்கு வெற்றி பெற்றது, சத்துணவு திட்டம் வெற்றி பெற்றது, இலவச வேலை கேட்டி சேலை திட்டம் வெற்றி பெற்றது, ஆளுநர் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழக்கவில்லை. 2019 அதிமுக ஆட்சி போது கடந்த இடைத்தேர்தல்ல ஆண்டிப்பட்டியும் பெரிய புலியும் அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா 2 முதல்வர்களா இருந்த 2 தலைவர்கள் நின்ற தொகுதி. அந்த தொகுதியை நீங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளாட்சி தேர்தலையும் 100% சுந்த உள்ளாட்சி ஜெயிச்சுட்டு அதை எதுவுமே தலைவர்களை கொடுக்கும் போது மகிழ்ச்சி. வெற்றி பெற்றோம், எஸ் ராஜேந்திரன் வெற்றி பெற்றோம். இவ்வளவு பெரும் புகழ் வாய்ந்த தலைவர்கள் முதல்வர்கள் வெற்றி பெற்ற இடத்துல அன்னைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் 3 காரணம். ஒன்று, தலைவர் அந்த நேரத்துல கிராம சபை கூட்டத்தை ஏற்படுத்தி கிராம சபை கூட்டம் மக்கள் மத்தியில நோக்கம் முழுமையா கொண்டு போய் சேர்த்தோம். அது தலைவருடைய சிந்தனை பிறகு ஒன்று. 2வது என்னன்னா, அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு மையத்தை கொடுப்பார் பேசுறது. அந்த 2019 இங்க தேனி மாவட்டத்துல 3 மையம் பேசுறாரு ஒரே நாள். காலை பெரியவரும் மதியம் தேரி இரவு ஆங்கிவிடும் 3 மையத்துல தலைவர் பேசினார். அதனால திரண்டெழுந்த மக்கள் கூட்டம் அலையலையா வந்துச்சு. 2வது அவருடைய உரையின் பிரமாதம் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. 3வது காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல நம்ம திமுக நிர்வாகிகள் எனக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லா விஷயங்களுமே கடுமையா போராடினாங்க, உழைச்சாங்க. இந்த 3 காரணங்கள் தான் அந்த நேரத்துல 2 தொகுதி வெற்றி அடைவதற்கு காரணமாக அமைந்தது. அதை நான் கொண்டு போய் கொடுக்கும்போது எனக்கு அது ஒன்றும் பெரிய எல்லாம் தெரியல. ஏன்னா காரணம் நான் இருக்கிறேன், நான் ஒரு கருவிதான். தலைவர் தான் மூல காரணம். 2வது காரணம் தலைவருடைய சிந்தனை கிராம சபை கொடுத்தோம். 3வது முழுமையான ஒத்துழைப்புகளை கிடைத்ததால் செயல்படப்பட்டது. அதனால எனக்கு அந்த வெற்றி என்பது தலைவருடைய வெற்றி, தொண்டருடைய வெற்றிங்கிற மாதிரி நான் கருதுனதுனால எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சி இருந்ததை வழிய ஒரு இதா எடுத்துக்கிறேன். தலைவர் கலைஞர் கூடயும் இப்ப தளபதியா இருக்க தலைவர் கூடயும் நீங்க தயார் பண்ணுங்க. கலைஞர்கிட்ட நீங்க பார்த்த மிகப்பெரிய விஷயங்கள் இல்லை, அதாவது நீங்க ரொம்ப பார்த்து வியந்த விஷயங்கள் இல்லை. எப்பொழுதுமே பாருங்க, அசம்பிளியும் சரி பொதுக்கூட்டம் தான் சரி, யார் பேசினாலும், அசம்பிளி எதிர்கட்சிகள் பேசினாலும், உறுப்பினர் பேசினாலும், வேறு யார் பேசினாலும் கூர்ந்து கவனிக்கக்கூடியது, உள்வாங்கிக் கொள்வார். திசைகள் தனக்கு மட்டும் தெரிந்தது என்று கருதவே மாட்டார். எந்த பக்கம் எந்த திசையிலிருந்தும் எந்த நல்ல கருத்துக்கள் வந்தால் உள்வாங்கிக் கொள்வார், பாராட்டுவார். ஆனால் ஒரு செயலை தொட்டால் அதை முடிப்பதற்கு தன் அறிவாற்றலை முழுமையாக பயன்படுத்துவார். தளபதி கிட்ட பிடிச்ச பண்பு என்னன்னா, அதிகம் பேச மாட்டார், செயல்கள், கடினமான உழைப்பாளி, தெளிவான சிந்தனை, தூய்மையான உழைப்பு, தன்னிடம் இருக்கின்ற உழைப்பை தன் தோழர்களும் எதிர்பார்த்து திராவிட இயக்கத்தை கட்டி காத்து திராவிட இனத்திற்கு தன் ஆட்சியில் அனைவருக்கும் உண்டான வளர்ச்சி, அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி கொள்ள வேண்டும் என்றும், தன் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி $5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த வளர்ச்சி தொட வேண்டும் என்பது அவருடைய ஒரு
திறமைக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப அவரை கௌரவப்படுத்தக்கூடிய பண்பு நம்முடைய தலைவர் தளபதி. இப்ப புதுசா அரசியல்ல பாக்குற சின்ன சின்ன பசங்க 90s கிட்ஸா இருக்கட்டும் 2K கிட்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து சினிமாவில் காட்டுற ஆடம்பரங்களும் சினிமா நடிகரை பின்னாடி பொருத்தம் இல்ல மேடை பேச்சுல ரொம்ப ஆக்ரோஷமா பேசுற ஒரு சிலர் பின்னாடி பொருத்தமா இருக்கு. அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன, யாரை ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் அவங்க பண்ணணும், இல்ல அவங்களுக்கான விஷயங்கள் நீங்க என்ன போடுறது? ஒரு இளைஞன் வந்து ஆற்றல் நிரம்பியவன், கண்ணீருக்குள் இருக்கின்ற மின்சாரம் போல அவருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை முறையா படிக்கணும்னா சிந்திக்கணும்னா முதல்ல நம்ம தமிழை பத்தி புரிஞ்சுக்கணும், நம்ம இனத்தை புரிஞ்சுக்கணும், திராவிட இயக்க வரலாறு படிக்கணும். அதுக்குதான் நம்ம தலைவர் என்ன இருக்காருன்னா, தலைவரும் உதயநிதியும் அம்பேத்கர் உதயநிதியும் திராவிட பாசறை கூட்டங்கள் அதிகமா கொண்டு போறாங்க. அது இன்னும் விரிவுபடுத்தணும். தேவையான அறிவை பல செய்திகள் மூலமாக அவங்கள நல்வழிப்படுத்தும். தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராம்நாடு 5 மாவட்டங்களுக்கு முதன்மையா இருக்கிற முல்லை பெரியார் அணை பிரச்சனைகள் வந்து இப்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இந்த முல்லை பெரியார் பிரச்சனைகளை நீங்க வந்து நம்ம தொகுதி மக்களிடம் நீங்க வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க, இது எப்படி தலைமைக்கு அதை எடுத்துட்டு போறீங்க? முல்லை பெரியார் உரிமை பிரச்சனை என்பது தீவிரப்படுத்த ஆண்டு என்பது 2011 இறுதி. அப்பொழுது என்னுடைய கேரளாவுடைய என்னுடைய ஏலத்தோட்டத்தில் கூட ஏலச்செடியை வச்சிருந்தாங்க. பைப் லைன்லாம் உடைச்சிருந்தாங்க, பல சேதாரங்களை ஏற்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் தலைவர் கலைஞர்கிட்ட நேரடியா முல்லை பெரியார் ஒரு நம்ம தளபதிய தேனி மாவட்டத்தில் உச்சகட்ட போராட்டம், நெருப்பு ஈர போராட்டம். தலைவர் தளபதி வந்து அன்னைக்கு வந்து தேனியில மனிதசங்கிலி போராட்டத்தில் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேல இருக்கும் ஜனங்கள், பொதுமக்கள், கட்சி தோழர்கள், மாற்று கட்சியினரெல்லாம் சேர்ந்து பெரிய எழுச்சி ஏற்படுத்தினார். அன்னைக்கு நான் முல்லை பெரியார் குறித்து ஒரு நூல் வெளியிட்டு தலைவருக்கு அவரு வாங்கிட்டாரு. முல்லை பெரியார் இஷ்யூ வரும்போதுதான் நீ சட்டமன்றத்துல பேசணும். முல்லை பெரியார் விஷயத்துல உரிமைகளை தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல முடியாது. ஒரு விவசாயியுடைய பங்கு இருக்கு, அது வந்து ஜெயலலிதாவுடைய பங்கு தான் சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனா எல்லாருடைய உழைப்பும் இருந்தது. ஆனா தலைவருடைய புத்திசாலித்தனம், தலைவர் கலைஞருடைய புத்திசாலித்தனம். ஏன்னா 136 அடி நிறுத்தக்கூடாது, அதற்கு மேல் 142 அடி தண்ணீர் தேக்கக்கூடாது என்று கேரளா வந்து அந்த மக்கள் அங்க உள்ள உயர்நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்றாங்க. இங்க 136 அடிக்கு தண்ணிக்கு மேல நிறுத்தணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரும். 2 வழக்கு இருக்கு. தலைவருடைய ஆட்சி உச்சகட்ட போராட்டம். தலைவர் என்ன செஞ்சாரு, உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாரு. என்ன அவர் சொன்ன புத்திசாலித்தனமா டிப்ளமேட்டிக் டிசிஷன், அதை இட்டு பேப்பர் கூட எழுதியிருந்தான், டிப்ளமேட்டிக் விக்டரி எழுதியிருந்தான். 2வது நாள் தெரியுமா, 2 உயர்நீதிமன்றங்கள், ஒரே வழக்கு 2 உயர்நீதிமன்றங்கள். ஒரே தீர்ப்பு வந்தா அது ஒரு சுமூகமான தீர்வு எட்ட முடியாது. எனவே மாட்சிமையை பொருந்திய உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 2 உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணிடுங்க, நீங்க எடுத்துக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்துக்கிடுச்சு. ஏற்றுக்கிட்டு மத்திய அரசை கேட்குது உச்ச நீதிமன்றம், நீங்க பேசி பாருங்க. 2 முதலமைச்சர் வச்சு கேரளாவிலே ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது, டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, பிறகு சென்னையில நினைக்கிறேன் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. தீர்வு எட்டப்படவில்லை சொல்லப்படுறதுதான் ஒரு கமிட்டி போடுறாங்க. ஒரு சுப்ரீம் கமிட்டி போடுறாங்க, வல்லுநர் குழு போடுறாங்க. பித்தல் தலைமையில வல்லுநர் கான்பூர் இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் கொண்ட குழு. அந்த குழு ஆய்வு பண்ணி, அந்த குழு ரெக்கமெண்டேஷன் பண்ணி 2006 சபர்வால் தலைமையில தீர்ப்பு 136 142 அடி தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம்.
தேவி அணியையும் அடிமைப்படுத்திய பிறகு 152 கேட்டுக் கொள்ளலாம்னு சொல்லி 2006 சொன்னாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக கேரள அரசு ஒரு சுயமா ஒரு சட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு தடையாணை வாங்கி தடையாணை பிறகு போக உச்ச நீதிமன்றம் போச்சு. 2வது ஒன்று லட்சுமணன் தலைமையில ஒரு 4 பேர் கொண்ட நீதிபதி பெஞ்ச் அது கொஞ்சம் ஆய்வு பண்ணி 2014 மே 7ஆம் தேதி 2வது அதே தீர்ப்பு கொடுத்தாங்க. 14 இருந்து இப்ப 10 வருஷம் ஆகி போச்சு. பேபி அணைய வலிமைப்படுத்துவதற்கு உண்டான முக்கிய காரணங்கள் இங்க மரம் வெட்டக்கூடாது. அது மத்திய அரசு வனத்துறை மோடி ஆட்சி அனுமதி வழங்க மாட்டேங்குது. ஆட்சி மாற்றி இந்தியா கூட்டணி வந்த பிறகு அனுமதி பெறப்பட்டு அந்த தேவி அணையை வலிமைப்படுத்தி 152 தண்ணீர் தேக்குவதற்கு 20 மாநில முதல்வர்களும் நட்போடு இருக்கின்றார்கள். சுமமான பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனை சுமூகமாக தீர்வு. கம்பத்துக்கு நீங்க இன்னும் என்னென்ன பண்ணணும்னு என்ன வச்சுக்கிறீங்க? ரயில்வே பாதை நீட்டிக்கணும். ஏன்னா ஓடி வரைக்கும் வருது. அது குறைந்தபட்சம் 9,000 வரைக்கும் அந்த ஆசை அவங்க சபரிமலை வரைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த ஆசையெல்லாம் என் மாநிலத்துல அந்த எல்லையை வரைக்கும் நீட்டிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் தலைவர்கள் பேர் சொல்றேன். அந்த தலைவர்கள் பெயரை பத்தி உங்களுக்கு மனசுல பட்டுன்னு வர தந்தை பெரியார், தினமானம், பேரறிஞர் அண்ணா, அன்பு, குடும்ப பாச உணர்வு, தமிழ் பற்று, பேராசிரியர் அன்பழகன் ஐயா, தமிழ் மீது கொண்ட ஆர்வம், நேர்மை, ஒழுக்கம், கலைஞர் கருணாநிதி அவர்கள். சொல்லவே வார்த்தைகள் இல்லை, சொல்லவே வார்த்தைகள் எல்லாம் உள்ளடக்கிய மல்டி ஃபேஷனேட்டர். எல்லாத்திலும் உண்டு, எல்லாத்திலும் உண்டு. ஒன்றுதான் ஒன்று தலைவர் தளபதி அவர்கள். இதானும் செயல். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். மக்களை எளிதாக இருக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் உண்டு. இதுவுமே ஒரு பெரிய கருத்தை கூட ஒரு சீரியஸா பேச மாட்டார். அப்படியே சாதாரணமா பேச, எளிய சாதாரணமா பேசுறார். துருதுருன்னு இருக்காரு. பார்த்தா ஒரு அமைதியா இருக்க மாதிரி தெரியுது, மனசுக்குள்ள துருதுருன்னு இருக்காரு. எளிய முறையில பேசி மக்களை ஈர்க்கிறாரு. நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. மக்கள் செய்யும் நிறைய திட்டங்கள் வச்சு அதுக்கு இன்னும் அவருக்கு வாய்ப்புகள், உயர்ந்த வாய்ப்புகள் இயக்கம் வழங்கப்படும். கழகத்தை தான் நம்ம குடும்பமா நம்ம கருதுறோம். இப்போ உங்க குடும்பத்துல இருந்து அடுத்து திராவிட சித்தாந்தத்தையும் கழகத்துல இது பண்றதுக்கு இப்ப யார் வந்துட்டு இருக்கிறா? எல்லாருமே திமுக உறுப்பினர்கள் தான். என் பையனை விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் ஸ்ரீமன் அவருக்கு இப்ப இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பு பெற்ற அனுபவங்கள், உழைப்பு, அதை கருத்தில் கொண்டு தலைமை அவருக்கு எதிர்காலத்துல ஒரு பணிக்கேற்ப உழைப்புக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கலாம். இன்னொரு கேள்வியா, நீங்க எப்போ மஞ்சள் சட்டை அதிகமா பயன்படுத்துறீங்களே அதனால? ஒரு முறை 2006 அப்ப நான் ஒரு நண்பர் ஒரு மஞ்சள் சட்டையை கொடுக்குறாரு, கல்யாணத்துக்கு போட்டுக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அத நான் அந்த சட்டையை போட்டேன். முதல்ல பாராட்டு என் மனைவிக்கு இருந்து வந்தது. என் மனைவிக்கு இருந்து முதல்ல சாதாரண மனைவிக்கு இருந்து பாராட்டு வந்தா ரொம்ப கடினம். மனைவிக்கு இந்த பாராட்டுனால அங்கே மஞ்சள் சட்டையை போடலாம். அன்னைக்கு 2005 சட்டையை போட ஆரம்பிச்சது. அது ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. வித்தியாசம், வேற ஒண்ணும் எந்த காரணமும் கிடையாது. என் மனைவிக்கு அந்த பாராட்டு. தலைவருக்கு அப்புறமா இந்த தலைவர் மஞ்சள் துட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா மஞ்சள் சட்டை நீங்க தான் அதிகமா போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அது இன்னும் நல்ல பொருத்தமா இருக்குது. கல்விக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பல பேருக்கு கல்வி சந்தையா இருந்து இங்க பல பேருக்கு உதவுறீங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. உங்க பணி இன்னும் மேன்மேலும் உயரணும் ஐயா. ரொம்ப நன்றி.